ஸோ இதை தவிர ரோட் சைடில் சின்ன சின்ன மெஸ் வச்சுட்டு இருக்காங்க. இட்லி தோசை விற்கிறாங்க. சில பேர் வந்து டீ ஸ்டாலே போட்டிருக்காங்க. பிளாட்ஃபார்த்தில் டீ ஸ்டால்லாம் போட்டு விற்கிறாங்க. டீ காஃபி ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க. பானிபூரி அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பண்ணி விற்றுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே கூட ஒரு டேக்ஸ் உண்டு. பட் அவங்களுக்கு ஒரு 20 lakhs லிமிட் வச்சுருக்காங்க. 20 lakhs வரைக்கும் வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணால் டேக்ஸ் கிடையாது. 20 lakhs வருஷத்துன்னு சொல்லும்போது மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபான்னு பண்ணால் கூட பர் டே 5000 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணால் கூட அவங்க கவலைப்பட வேண்டாம். ஸோ சின்ன அதை மாதிரி ரோட் சைடில் உள்ளவங்களாம் இதை பற்றின ஜிஎஸ்டிக்காக பயப்பட வேண்டாம். நீங்கள் 5000 ரூபாய் வரைக்கும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பண்ணிட்டுருங்க. அது யூபிஐயில் எவ்வளோ வேணாலும் வரலாம். அந்த 5000 ரூபா வரைக்கும் கவலைப்படாமல் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி கிடையாது. அதை மீறி நம்ம 5000 ரூபாய்க்கு மேலே கொஞ்சம் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 10,000 ரூபா 12,000 ரூபா ஆவரேஜாக வரும், 7,000 ரூபா 8,000 ரூபா வரும்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க, கம்போசிஷன் ஸ்கீம்னு. அது ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கட்டினா போதும். ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் 5% சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த 5% நம்மளுடைய டர்ன் ஓவரில் கட்டிட்டாலே போதும், நம்ம பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ஜிஎஸ்டிக்காக பயந்து நம்ம தொழிலை குறைச்சிக்கிறதோ, நம்ம ஜிபேயில் வேண்டான்னு சொல்கிறதோ இந்த காலகட்டத்தில் முடியாத காரியம். ஏன்னா மக்கள்கிட்ட நிறைய கெப்பாசிட்டி, வாங்குறது கெப்பாசிட்டி இருந்தாலும் கரன்சி புழக்கத்தில் நிறைய இல்லை. ஹார்ட் கேஷ் யார்கிட்டையுமே இல்லை. எல்லாருமே ஜிபேலையோ ஃபோன்பேலையோ பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டோ இல்லை கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற காலகட்டத்தில் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னா அதை நம்ம அனுமதிச்சே ஆகணும், என்டர்டெயின் பண்ணியே ஆகணும். அப்போ நம்ம ஜிஎஸ்டி வரும்னு பயப்பட வேண்டாம். பயப்படாமல் நம்ம தொழில் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ரோட் சைடில் சின்ன உள்ளவங்க நோட்டீஸ் வந்துடும், ஜிஎஸ்டினாலே நிறைய டேக்ஸ் கட்டணும்னு பயப்பட வேண்டாம். இந்த ஜிஎஸ்டியை தவிர இன்கம் டேக்ஸ் வந்துடும்னு ஒரு பயப்படலாம். இன்கம் டேக்ஸும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணால் கூட கவர்மெண்ட்டே ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்லியிருக்காங்க, 2 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணி 2 கோடி ரூபா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் வந்தால் கூட 6% இன்கம்மை எஸ்டிமேட் பண்ணி 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு சொல்கிறாங்க. அந்த 12 லட்ச ரூபாய்க்கு இப்போ வர கரண்ட் இயரில் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, டேக்ஸே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் பண்ணாலே இன்கம் டேக்ஸ் கிடையாதுங்கும் போது ஜிஎஸ்டி பற்றி ரொம்ப கவலைப்படாமல் பிஸ்னஸ் பண்ணுங்கள். 5%ங்கிற ஸ்கீம் உங்களுக்கு இருக்குது. அதை யூஸ் பண்ணி நிறைய நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். அதனால் பயந்துக்கிட்டு நம்ம பிஸ்னஸை குறைச்சிக்க வேண்டாம். ஸோ அந்த யூபிஐ ஐடி ஃபோன்பே எல்லாம் பணம் கொடுக்காதீங்க, கேஷாக கொடுங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் தான் பாதிக்கும். அதனால் பயப்படாதீங்க. 20 லட்ச ரூபா வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணுங்கள். 20 தாண்டுற மாதிரி இருந்தால் ஒரு 5% டேக்ஸை கட்டி நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.